மோஸ்ட்லி எல்லா மலையாளிஸுக்கும் ரொம்ப பிடிக்கிற ஒரு ஃபுட்டு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறது. கப்பா மரவள்ளிக்கிழங்கு அது வேக வச்சு கூடவே காரமாக இருக்கிற காந்தாரி சம்மந்தி, மிளகாய் சம்மந்தி, பச்சை மிளகாய் இருக்கு இல்லைங்களா, அதோட சம்மந்தி கட்டஞ்சாயம் சேர்த்து தான் இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம சாப்பிடுவோம். அதே மாதிரி ஈவினிங் எந்த டைம் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கிற ஒரு டிஷ்ஷாக இருக்குது. அதுக்காக நல்லா மரவள்ளிக்கிழங்கு பார்த்து வாங்கி இருக்குது. நல்லா க்ளீன் பண்ணி, ரொம்ப பெருசாக இருந்தால் கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நிறைய இந்த மரவள்ளிக்கிழங்குக்கு மேலே நிற்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துருக்கு. கிழங்கு நல்லா வேகணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தண்ணி வடிகட்டி எடுத்துருக்கு. அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், பச்சையாக இருக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் எண்ணெய் ஊற்றி இதே மாதிரி நல்ல ஒரு டின் ஷேக் பண்ணி விடும்போது அந்த மரவள்ளிக்கிழங்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்காக ஒரு சம்மந்தி, காரமாக இருக்கிற கொஞ்சம் பச்சை மிளகாய், காந்தாரி மிளகு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம், அப்புறமா பூண்டு. புளி பிடிக்கும் அப்படின்னா புளியும் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு கொஞ்சமாக உப்பு பொடி சேர்த்து நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அரையாமல் இதே மாதிரி இடித்த மாதிரி தான் எடுக்கிறது. இதுக்குள்ளே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி, தேங்காய் எண்ணெய் ஊற்றுறது டேஸ்ட்டுக்கு, அதே மாதிரி காரம் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு தான். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி, தண்ணி ஒன்றும் ஊற்றக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணி இது நம்ம அந்த மரவள்ளிக்கிழங்குல தொட்டு சாப்பிடுவோம். இது சைட் டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்ற ஒன்று கிடையாது, மெயினாக இருக்கிற ஒரு ஃபுட்டாக இருக்குது. சில டைம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை ரெடி பண்ணி எடுத்துடும், இல்லை இருந்தால் மத்தியானம் சாதம் வைக்காமல் இதை ரெடி பண்ணி சாப்பிடும், இல்லை இருந்தால் ஈவினிங் டைமில். இதுக்கு மலையாளத்தில் கப்பை புழுங்கியது, மிளகு பொட்டிச்சது, கட்டஞ்சாயம் அப்படின்னு தான் சொல்கிறது. எந்த டைம் செஞ்சாலும், எப்போ கிடைச்சாலும், எங்கே இருந்து கிடைச்சாலும் ரொம்ப பிடிச்சி சாப்பிட்ற ஒன்று தான் இது.